ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், புளி 50 கிராம், தேங்காய் 1/4 மூடி, கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, கல் உப்பு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, சிறிது மல்லி இலை. 2 பேருக்கு தேவையான மீன் தலையும் வாலும் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காயை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளியும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் 2 தக்காளியை கரைச்சிக்கோங்க. எடுத்து வச்சு தேங்காய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச மசாலா அனைத்தையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம், கடுகு, சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் செவந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி தாளிக்கும் போது போட்டால் குழம்பு மினுமினுப்பாக இருக்கும். இப்போ நாம் ரெடியாக வச்சுருக்கிற குழம்பு கரைசலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒருத்தரை கலக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா திறந்து மீன் துண்டுகளை சேர்த்துருங்க. மீனை சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு ரொம்ப வாசமாக சுவையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனி டைம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.